ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா மிஸ்டீரியஸான கண்டென்ட், மிஸ்டீரியஸான டாபிக்ஸை பற்றின மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம மிஸ்டீரியஸான பார்க்க போகிற டாபிக் என்னென்னா த தமாம் ஷட் மிஸ்ட்ரி. ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இமேஜின் பண்ணுங்கள், ஒரு பீச்சில் ஒரு மேன் இறந்து கிடக்கிறாரு. அங்கே போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் யாருன்னு தெரியல. அவர்கிட்ட ஒரு பாஸ்போர்ட்டும் இல்லை, ஐடி கார்டும் இல்லை, வேலட்டும் இல்லை. அதை விட ஷாக்கிங் என்னென்னா, அவர் பாக்கெட்டில் ஒரே ஒரு சின்ன பேப்பர் பீஸில் இருந்த 2 வார்த்தை தான். என்னென்னா தமாம் ஷட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஸ்ட்ரி ஆஸ்திரேலியாவோட மோஸ்ட் ஃபேமஸ் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி. அதுதான் தி தமாம் ஷட் மிஸ்ட்ரி. டிசம்பர் 1948 சொமர்டன் பீச்சில் ஒரு மேனு பெஞ்ச் பக்கத்தில் அப்படியே சாஞ்சு உட்காண்ட்ருக்காரு. அங்கே சுற்றி இருந்த மக்கள் எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, ஓகே, பீச்சுக்கு வந்தாங்கன்னா ஒரு நார்மலாக சாஞ்சு உட்காண்ட்ருக்காங்க அப்படின்றதான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மறுநாள் காலையில் வரையும் அவர் அப்படியே தான் இருந்தார். அங்கே இருந்த மக்கள் எல்லோரும், என்னடா இவன் நேற்று உட்காண்ட்ருந்த மாதிரி இப்போ வரைக்கும் உட்காண்ட்ருக்கான், அதுவும் கண்ணும் கூட திறக்காமல் அப்படின்னு சொல்லி மக்கள் பக்கத்தில் அவரை என்னன்னு பார்க்குறப்ப தான் அவர் இறந்துருக்காருன்னே தெரிஞ்சிருக்கு. ஸோ நார்மலாக பீச்சில் ஒருத்தர் இறந்துருக்காரு, அவர் என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம பண்ணுற மாதிரி தான் அங்கேருந்த மக்கள் போலீஸுக்கு முதல்ல கால் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த பாடியை ஃபுல்லாக A to Z எக்ஸாமின் பண்ணுறாங்க. ஆனால் கண்டுபிடிக்கவே முடியல. ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் எதுவும் கிடைக்கல. மிஸ்ஸிங் பர்சன் ரெக்கார்டில் கூட அவர் இல்லை. இன்னும் ஸ்ட்ரேஞ்சான திங் என்னென்னா, அவர் கிளாத்தில் இருந்த லேபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. யாரோ இன்டென்ஷனில் ரிமூவ் பண்ணியிருந்த மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபியூ மந்த்ஸ் ஓடுது. அங்கே அந்த ஊர் பக்கத்தில் இருந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சூட் கேஸ் கிடச்சதா தகவல் வருது. அது அந்த இறந்து கிடந்த மேனோடதுன்னு போலீஸும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆனால் சூட் கேஸில் இருந்த கிளாத்ஸும் லேபிள் ரிமூவ் பண்ணிருந்தது. ஏன் கிளாத்தில் எல்லாத்துலேயும் லேபிள் இல்லாமல் அவர் இருக்கணும், அவர் கொண்டு வந்த சூட் கேஸோடதுலேயே லேபிள் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி ஒரு மிஸ்டீரியஸான இது உன்னி பெருசாச்சு அந்த இடத்துல. ஆனால் பிக்கஸ்ட் ஷாக் இன்னும் வரல. ஒரு நாள் போலீஸு அவர் பேண்ட் பாக்கெட்டில் ஹிட்டனாக இருந்த ஒரு பேப்பர் பீஸை கண்டுபிடிக்கிறாரு. அதில் என்ன லாங்குவேஜ் இருந்ததுன்னா, ஒரு பர்ஷியன் லாங்குவேஜில் ஒரு வார்த்தை இருக்குது. அது என்னென்னா தமாம் ஷட். அதோட மீனிங் பெர்ஷியன் லாங்குவேஜில் என்னென்னு பார்த்தோம்னா, தமாமுக்கு எண்டடும், ஷட்டுக்கு ஃபினிஷ்டும். அது என்ன, ஏன் இப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போலீஸும் குழம்பி போகிறாங்க. அந்த பேப்பர் ஒரு ரேர் புக்கிலேருந்து கிழிச்ச பண்ணப்பட்டது மாதிரி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. புக்கு பேரும் அந்த புக்கு எந்த புக்குன்னு சொல்லி எக்ஸாக்டாக அந்த போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கே ஆரம்பிக்குது. என்னென்னா, ஒரு மனுஷன் சொல்கிறாரு, இந்த புக்கு என் காரில் மிஸ்டீரியஸாக வந்திருந்தது. புக்கை இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அதோட லாஸ்ட் பேஜில் தான் அந்த தமாம் ஷட் பேப்பர்
கிழிஞ்சிருந்தது. ஆனால் இன்னும் ஸ்ட்ரேஞ்சாக புக்குக்குள்ளே ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி எழுதியிருந்தது. அது என்னன்னே தெரியல. என்னன்னு பார்த்தோம்னா ரேண்டம் கேரக்டரில், ஒரு நம்பரில், ஒரு சிம்பிளில். இது நார்மலான நார்மலான மக்கள் பார்த்தாங்கன்னா புரியாதுன்றனால ஸோ கோட்ஸை டீகோட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு வந்து அந்த புக்கோட சீக்ரெட் கோடு என்னன்னு சொல்லி ட்ரை பண்ண பார்த்தாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்தாங்க. என்னென்ன ஸ்டைல்லையோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலையோ அவங்களோட ஸ்டைலில் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை டீகோட் பண்ண முடியல. அவர் யார், அவர் ஏன் அங்கே வந்தார், எப்படி இறந்தார், ஏன் அந்த ஜோப்பில் அவரோட பேப்பர் இருந்துச்சுன்னு எந்த ஒரு விஷயத்துக்கும் எதுக்குமே ஆன்சர் தரல. ஸோ ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கான மிஸ்டீரியஸான திங்காக எதுவுமே இருக்காது. மக்கள் அதோட சொல்யூஷனான நடந்த ஹார்ட் காப்பி மட்டும் இல்லாட்டி அந்த சொல்யூஷனுக்காக எடுத்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தான் நம்புவாங்க. ஸோ நம்மளோட இந்த ஸ்டோரியில் அப்படி எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கான ஐடென்டிஃபிகேஷனும் கிடைக்கல. ஸோ மக்கள் அதோட தியரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த தியரியில் பார்த்தோம்னா நம்பர் 1 தியரி என்னென்னா, அவர் ஒரு ஸ்பையாக இருந்திருக்கலாம். 1948 கோல்டு வார் பீரியடில் இருந்தவராக இருந்திருக்கலாம். அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி அந்த சீக்ரெட் கோடெலாம் வச்சு ஒரு ஊர் தெரியாத ஒரு ஆளாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் பார்த்தா அவர் ஸ்பையாக இருக்கலான்னு நிறையா பேர் நம்புகிறாங்க. அப்படி ஸ்பையாக இருந்தாலும் அவர் எப்படி இறந்து போனார் அப்படின்றக்கான ஒரு திங்கும் கிடைக்கல. ஸோ தியரி 2 பார்த்தோம்னா பாய்சன் மர்டர். அவருக்கு யாராவது பாய்சன் கொடுத்துருக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக எங்கே பாய்சன் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது ஒரு மிஸ்டீரியஸான திங்காக தான் இருந்துச்சு. தியரி 3 என்னன்னு பார்த்தோம்னா சூசைடாக இருந்திருக்கலாம். அவர் இந்த தமாம் ஷட் அதோட மீனிங் த எண்டு இருந்தனால சூசைட் தியரியாக வந்தது. ஆனால் அவர் இருந்ததுக்கு எவிடன்ஸ் ஃபுல் சப்போர்ட் பண்ணலை. ஸோ தியரி 4 என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்ரெட்டாக அவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கலாம். புக்கு ஓனர் பக்கத்தில் இருந்த ஒரு உமன் கூட அவர் கனெக்ஷன் இருந்திருக்கலான்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் ப்ரூஃப் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்கள், ஒரு இறந்த மனுஷன், ஐடென்டிட்டி இல்லை, லேபிள்ஸ் இல்லை, சீக்ரெட் கோடு தான், அது ஒரு மிஸ்டீரியஸான புக்கு. அதுக்கப்புறம் தமாம் ஷட்னு ஒரு மெசேஜ். இதெல்லாம் சேர்ந்து இந்த கேஸை வேர்ல்டு கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரியில் ஒன்றா மாற்றிடுச்சு. 75 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் யார், ஏன் ஆஸ்திரேலியா வந்தார், அந்த சீக்ரெட் கோடுக்கு மீனிங் என்ன, அந்த தமாம் ஷட்டுன்ற பேப்பர் எதுக்கு பாக்கெட்டில் இருந்தது, இன்னும் யாருக்குமே ஆன்சர் இல்லை. அதனால தான் தி தமாம் ஷட் மிஸ்ட்ரி வேர்ல்டுலேயே மோஸ்ட்டு ஃபேசினேட்டிங் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியில் ஒன்றா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நம்புறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அவர் ஸ்பையா இல்லை மர்டர் விக்டிம் யார், இல்லை சீக்ரெட் லைஃப் வாழ்கிற மிஸ்டீரியஸ் பர்சனா? ஸோ உங்களோட தியரியை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரியல் லைஃப் மிஸ்டீரியஸான அன்சால்வ்டு கேசஸ், டார்க் ஸ்டோரிஸ், ஹிஸ்ட்ரி பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த மிஸ்ட்ரியோட மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, stay curious.
ஸ்டே மிஸ்டீரியஸ். பை.